சின்னம்மா சின்னம்மா, ம் என்ன? எவ்வளவு நாளா நானும் கேட்டுட்டு இருக்கேன். சென்னைக்கு போய் மெரினா பீச், மகாபலிபுரம்லாம் சுத்தி பார்த்துட்டு வரணும்னு. அதான் தம்பி சென்னை போறான்ல, நாமளும் அவன் கூட அப்படியே போயிட்டு வந்துடலாம் சின்னம்மா. ஏய், என்னடி சொல்ற? ஆமா சின்னம்மா, நானும் உங்களை எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன். கேட்டுக்கிட்டு தான் இருக்க. அதுக்காக திடுதிப்புன்னு எப்படி கிளம்பி போறது? ஏன் புகழ் கூட தான் திடுதிப்புன்னு கிளம்புறான், அதே மாதிரி நம்மளும் கிளம்புவோம். அப்படியா சொல்ற? ஆமா சின்னம்மா, நம்மளும் போய் ஒரு 4 நாள் இருந்துட்டு வந்துடலாம். அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? நான் ஆபீஸ் விஷயமா மீட்டிங் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க குடும்பத்தோட வந்து ஊர் சுத்துறேன்றீங்க. எப்படி முடியும் அதெல்லாம்? வல்லாடாதீங்க. ஏண்டா முடியாது? நாங்க என்ன உன் கூட வந்து மீட்டிங்ல உட்கார போறோம்? எல்லாரும் ஒன்னா போலாம், ஒரே ஹோட்டல்ல தங்கலாம். நீ மீட்டிங் அட்டென்ட் பண்ண போற, நாங்க ஊரு சுத்தி பார்க்க போறோம், அவ்வளவுதானே? அக்கா அதெல்லாம் முடியாதுக்கா. ஏண்டா? எனக்கு இன்னைக்கு 8 மணிக்கு ராத்திரி பஸ்ஸுக்கா. இருந்த கடைசி டிக்கெட்டே நான் தான் எடுத்திருக்கேன். சென்னைக்கு இனிமேல் டிக்கெட்லாம் கிடையாதுங்க. ஆமா, மெட்ராஸ் போறதுக்கு வேற பஸ்ஸே இல்ல பாரு. நீ அந்த பஸ்ல போனா பின்னாடியே நாங்க வேற பஸ்ல வர போறோம். இங்க பாருங்க, என் கூட வந்துட்டு இருக்காதீங்க சரியா? நான் தனியா தான் போவேன். டேய், இப்ப எதுக்குடா டென்ஷன் ஆவற? ராத்திரி 8 மணிக்கு தானே உனக்கு பஸ். உங்க அப்பா கிட்ட போன் பண்ணி கேக்குறேன், அவரும் கூட வரேன்னு சொன்னாருன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம். இல்லனா நானு ஈசு பவுன் மட்டும் உன் கூட வரதா இருந்தா வரோம். எல்லாரும் போய் ஒன்னா இருந்துட்டு நீ என்னைக்கு திரும்பி வரியோ அன்னைக்கு நம்ம திரும்பி வந்துடலாம். ஏமா இப்படி பண்றீங்க? ஒரு மீட்டிங் போறப்ப கூட நிம்மதியா போக விட மாட்டீங்களா? எல்லாத்துக்குமே கூட வரனா? டேய், அக்கா ஆசைப்படுறான்னு தானே வரோம்னு சொல்றோம். நீங்க போய் 2 பேரும் துணிமணி எல்லாம் எடுத்து வைங்க. ஏதா பண்ணுங்க. என்னையா பண்றது? சரி சரி நான் பாத்து. இருடா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறோம். ஏய் இந்தாப்ல ஈஸ்வரி, இப்போ உனக்கு என்ன மெட்ராஸ் தானே போனோம்? நான் உன்னை கூட்டு போறேன், நீ என் கூட வா. நீ மாப்பிள்ளைய விடு, அவர் நிம்மதியா மீட்டிங் போயிட்டு வரட்டும். அவரெல்லாம் தொந்தரவு பண்ண வேண்டாம். நான் ஏன் தம்பியை தொந்தரவு பண்ணா உங்களுக்கு என்ன வந்தது? வாடா தம்பி, நம்ம போலாம். நீ என்னடா இப்படி முடிச்சுக்கிட்டு நிக்கிற? நாங்க வர்றது உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லம்மா. அப்புறம் என்ன, வா போலாம். ஐயோ அம்மா, ஐயோ அப்புச்சி என்னாச்சு? ஐயா, அப்புச்சி என்னாச்சு? என்னாச்சு? ஐயா, என்னாச்சு மாமா? என்னாச்சு? அப்புச்சி, ஆமா, தண்ணி தண்ணி ஆ. தண்ணி விடுங்க. நீ பாத்துட்டு தண்ணி நிக்காத, எடுத்து ஓடி போ. போய் தண்ணி கொண்டு வா போ. மாமா. ஐயா எங்கிட்ட வலிக்குது? வலிக்குதா? வலிக்குது. ஐயோ அப்ப அது நெஞ்சு வலிதான். அந்த என்னத்த நீ எப்படி பண்ணிட்டீங்க? ஏய் சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. சீக்கிரம் வா. ஐயா, ஐயோ, புகழ், என்னடா இது? பயமா இருக்குடா. என்னன்னு தெரியலையே, நெஞ்சு ஒரு பக்கமா ஐயோ, அப்படியே பயப்படாதீங்க. குத்துது, வலிக்குது. மாமா, மாமா, ஒன்னாக ஐயோ, கவலைப்படாதீங்க. நான் ஏய், செத்துருவேன் சீக்கிரம் போல வாடி, இருக்கே. வா. ஐயா இப்படிலாம் பேசாதீங்க ஐயா. ஒண்ணு இல்ல, டாக்டர்கிட்ட போல வாங்க, எந்திரிச்சு வாங்க. அதெல்லாம் வேணாமியா, தண்ணி மட்டும் கொடுக்க சொல்லு. உடியா, 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 சீக்கிரம் வா. இந்தாங்க அப்பச்சி, குடிங்க. இந்தாங்க மாமா. மெதுவா ஐயா, மெதுவா. மெதுவா, மெதுவா குடி, மெதுவா மெதுவா. மாமா, மெதுவா. ஒண்ணு இல்ல. பாத்து. இன்னும் கொஞ்சம் குடிங்க. ஆ. ஐயா என்னங்கய்யா, இப்ப பரவாயில்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா. மறுபடியும் எந்த நேரம் இப்படி வழி வரும்னு தெரியாது. நான் இன்னைக்கோ நாளைக்கோன்னு கடைசி நாளை எண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, தயவு செஞ்சு யாரும் என்னைய விட்டு எந்த ஊருக்கும் போயிடாதீங்க. என் உயிர் பிரிகிற நேரம்
எல்லாரும் என் பக்கத்திலேயே இருக்கணும். அதான் என்னோட கடைசி ஆசை. ஐயா அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க இன்னும் 10-15 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. நாங்க ஒரு 4 நாள் தானே போயிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் முடியாது. நான் இழுத்துக்கிட்டு கிடந்தேன்னா பால் ஊற்றி நல்லபடியாக அனுப்பி வைக்க எல்லாரும் இருந்தே ஆகணும். ஐயோ ஐயா நான் சொல்றத கொஞ்சம் ஐயா. ஆத்தா ஈஸ்வரி விட்டுறாத. ஆத்தா அப்பச்சியோட கடைசி ஆசை நிறைவேற்றி வைத்தா. ஆத்தா ஐயா என்னோட மீட்டிங் ஒன்று யாரையா தடுத்தா? நீ பொழப்ப போய் பாரியா. சம்பளம் கொடுக்குற முதலாளிகிட்ட நான் மீட்டிங்கு வரலைன்னு சொல்ல முடியுமா? நீ நல்லபடியாக போயிட்டு வாயா. நாங்கள் யாரும் வரல. ஆத்தா ஈஸ்வரி, அன்புக்கரசி, பவுனு, தங்கராசு யாரும் என்னை விட்டு போயிடாதீங்க. கூடவே இருங்க. அப்பதான் நிம்மதியா இருப்பேன். என்னத்தா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? கூடவே இருப்பேன்னு சொல்லுங்கத்தா. ஏய் அதான் ஐயா கேக்குறாருல சொல்லேண்டி. அட சொல்லுடி. இருக்கோம். அதான் 24 மணி நேரம் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்குமே. கடைசி வரைக்கும் இந்த 4 செவத்துக்குள்ளேயே எங்களை உட்கார வச்சு எங்களை சுடுகாட்டுக்கே அனுப்பிச்சிருங்க. நல்லா இருங்க. அப்பாடி புகழு, நீயா பார்த்துக்கிட்டு நிக்கிற? உனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சியா? புறப்படியா? கிளம்பியா? சரிங்க நான் வரேன். அம்மா கிளம்புறேங்கம்மா. ஆமா பார்த்துக்கோங்க. சரியா? சரி மாப்ள நீங்க போயிட்டு வாங்க, நான் ஐயாவை பாத்துக்கிறேன். அக்கா வரேன். சரி வரேன் போங்க. மாமா சாப்பிட ஏதாவது வேணுமா மாமா? ஒன்றும் வேண்டாம்மா. அப்படி ஏதாவது தேவைன்னா நான் உங்களை கூப்பிடுறேன். இப்போ நீங்கள் உள்ளே போங்க. வாங்க உள்ள போலாம். ஐயா ஐயா என்னங்க ஆச்சு? நம்ம வேணா ஒரு 8 டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? தங்கராசு, எனக்கு நெசமாவே நெஞ்சு வலின்னு நினைச்சியா? உறவு எல்லாம் ஒரு நாடகத்தே போடா. எனக்காவது நெஞ்சு வலிக்கிறதாவது. ஏழை இது எதையும் தாங்கும் இதயம். நெஞ்சு வலிக்குதுன்னு ஒரு நாடகத்தை போட்டு அவளுகளை போக விடாம தடுத்துட்டல. ஐயா பயங்கரமான ஆளியா நீங்க. சார் உங்க கூட வர வேண்டியவங்களாம் வந்துட்டாங்களா? இப்போ வந்துடுறாங்க பிரதர். சீக்கிரம் வர சொல்லுங்க சார். உங்க 3 டிக்கெட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா எப்போ வண்டி எடுத்திருப்போம். தேங்க்ஸ் பிரதர். இப்போ வந்துடுவாங்க ஒரு 5 நிமிஷம்.
பிரதர் லைட்டா தள்ளிடுங்க. வர வேண்டியது நீங்க தானா? இன்னும் 2 பேர் ஆளை காணோம். வந்துட்டு இருக்காங்க. சரியா போச்சு அண்ணே. இன்னொரு 10 நிமிஷம் ஆகுண்ணே. டேய் ஏன்டா இவ்வளோ லேட்டு? ஒரு பைய தூக்கிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? பைய தூக்கிட்டு வரதா? நீ ஏன்டா பேச மாட்ட? உனக்கு நீ வயக்காட்டில் இருந்து நேரா வந்துட்ட. நான் வீட்டில் இருக்கிறவங்கள சமாளிச்சு கிளம்பி வர வேண்டாமா? சென்னைக்கு போறேன்னு சொன்னதும் அம்மா அக்காவும் நாங்களும் கூட வரேன்னு சொல்லிட்டாங்க. அது தெரியுமா உனக்கு? ஐயோ அப்புறம் என்னாச்சு? ஏதோ ஐயா வீட்டில் இருக்க போய் காப்பாத்தி விட்டாரு. சப்பா நிறுத்திக்கங்க. என்னங்க? சரி இவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? ஃபோன் பண்ணி கேள. ஆல்ரெடி 2 தடவை ஃபோன் பண்ணிட்டேன்டா, எடுக்கல. சேர்றா, இன்னொரு தடவை கூப்பிடுறா. போன் எங்க? கூப்பிடுறா. யாரு? மாமாவா? நிமிஷம் அமைதியாரு. ஹலோ, எங்க இருக்க மலர்? வீட்ல இருக்கோங்க. வீட்லயா? என்னம்மா சொல்ற? இன்னும் நீங்க புறப்படலையா? அப்பா போக வேண்டான்னு சொல்லிட்டாருங்க. ஏன்? என்னன்னு தெரியலங்க. திடீர்னு வந்து டூர் எல்லாம் வேண்டாம், எங்கேயும் போகாதீங்க, வீட்லயே இருங்கன்னு சொல்லிட்டாருங்க. எங்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்க சொன்னதா சொன்ன? அதெல்லாம் கேட்க சொன்னாருதான். ஆனா அதுக்கப்புறம் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எங்களால ஒன்றும் பண்ண முடியலங்க. ஏய் என்ன மலர் இப்படி சொல்ற? எங்க அப்பா வராருன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன். பை பை பை. ஏய் மலர் மலர், என்னடா என்ன சொல்றாங்க அவங்க? அவங்க வரலையாமாடா? ஏன்? திடீர்னு மாமா போக வேணாம்னு சொல்லிட்டாராம். இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றது? நீயும் நானும் டூருக்கு போய் என்ஜாய் பண்ண வேண்டியதா தனியா. டேய் நம்ம 2 பேரும் டூர் போகவா இதெல்லாம் பிளான் பண்ணோம்? எனக்கு மட்டும் வாழ்க்கையில எந்த நல்லதுமே நடக்காதுடா. ஐயோ எங்க வரலன்னு சொன்னதை நம்பிட்டீங்களா? அது சும்மா காமெடிக்கு சொன்னேங்க. காமெடியா? டே புகழே, காமெடியாம் பாடுறா. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா? சாரிங்க, சும்மா விளையாடணும். சார் இன்னுமா வழியில நின்று பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் செட்டில் ஆகுங்க சார், வண்டி எடுக்க போறோம். ஓகேண்ணா. ஓகே. மலர், இந்த 2 பர்த் தான் நம்மளுது, ஏறுங்க. டேய் இவங்க 2 பேர் இந்த பர்த்ல ஏறட்டும், நம்ம அங்கே ஏறி படுத்துக்கலாம். அட பாவி, நானும் மலரும் வேற வேற பர்த்தா. சொதப்பிட்டியடா.
என்னடா நீங்க ஏறுங்க. அகிலா நீ ஏறு. சரிங்க மாமா. டேய் கையை பிடிச்சி ஏத்தி விடுறா. டேய் வேண்டாம் மாமா, நானே ஏறிக்கிறேன். அட பாவி, இப்படி உன் கூட சேர்ந்து பஸ்ல வரதுக்காக வாட நான் ஆசையா கிளம்பி வந்தேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி எதை பத்தியுமே கவலைப்படாம ஜாலி பாட்டு கேட்டுட்டு வரியாடா. உன்னை என்னதான்டா பண்றது? பேசாம எழுப்பி வெக்கப்படாம ஹெல்ப் கேட்டுடலாமா? கேட்டுற வேண்டியதான் வெற்றி. இதெல்லாம் யோசிச்சா வேலைக்கு ஆகாது. நமக்கு அமௌண்ட் முக்கியம் இல்லை, ஆள் மாறாட்டம் தான் முக்கியம். புகழ், டேய் புகழ், என்ன என்னடா படுத்துட்ட? ஆமாண்டா, இருக்கிற டயர்ட்ல செம்ம தூக்கம் வருது எனக்கு. இப்படியே விட்டினா நல்லா தூங்கிடுவேன் நான். காலையில் ஏற்காடு வந்துச்சுன்னா நீ என்ன எழுப்பு. அது வரைக்கும் நான் இங்கேயும் நடுவில் எந்திரிக்க மாட்டேன். புரியுதா? குட் நைட். டேய் அட என்ன டேய், இது உனக்கே கொஞ்சமாவது நல்லா இருக்கா? என்ன ஏண்டா நீ செய்யறதெல்லாம் மனசாட்சியோட தான் செய்யறியா? இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன்னு இம்புட்டு ஃபீலிங் காட்டிட்டு இருக்கிறேன் நீ. ஏன்னா டேய், உன் கூட இப்படி பக்கத்தில் உட்காந்து வரதுக்காக வாட நான் இந்த டூருக்கு வந்தேன். புரியல. இரு புரிய வைக்கிறேன். நீ எப்படியும் தூங்க தான் போற. அத பக்கத்து பர்த்தில் போய் படுத்து தூங்கக்கூடாதா? எதுக்கு? டேய், அது நீ மட்டும் கொஞ்சம் மனசு வச்சேன்னு வையேன், மலரு என் கூட வருவா. நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டே வருவோம். மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த பயணம் இதமானதாகவும் இனிமையானதாகவும் மாறும். அதுக்கு தானே சொல்றேன். நீ அந்த பர்த்தில் போய் படுத்து தூங்குறியா? என்னடா பேசுற? நான் அந்த பர்த்துக்கு போய் அந்த அகிலா பக்கத்தில் தூங்கணுமா? சான்ஸே இல்லை. என்னால விடிய விடிய அதுக்குள்ள தூங்கிட்டு வர முடியாது. புரியுதா? தயவு செஞ்சு நான் ஆள் விடு, நான் படுக்கிறேன். டே புகழ் புகழ், இப்படி சொன்னா எப்பட்றா? நான் பல கனவுகளோடையும் கற்பனையோடையும் வந்திருக்கேன்டா. தயவு செஞ்சு கெடுத்துறாதடா. சரி, நீ எனக்கு ஏதாவது சிங்கிள் பர்த் இருந்தால் ஏற்பாடு பண்ணி கொடு, நான் அதில் போய் படுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ அண்ணி எங்கே வர சொல்லிக்க. அதை பஸ்ஸில் வந்த உடனே விசாரிச்சிட்டேன்டா. விசாரிச்சிட்டியா? எந்த சீட்டும் இல்லை, எல்லாம் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கடா. மலர் இந்த பர்த்துக்கு வரணும்னா நீ அந்த பர்த்துக்கு போகிறத தவிர வேற ஆப்ஷனே இல்லைடா. அண்ணனுக்காக நீ அங்கே போயிட்டு அண்ணி இங்கே அமுச்சு விடு. இங்க பாரு, உன் முகத்துக்காக தான் இந்த டூருக்கே வந்திருக்கேன். சரியா? நீ இதே காரணத்தை வச்சு எல்லா காரியத்தையும் சாதிக்கணும்னு நினைக்காது. டேய், எனக்குன்னு சில விருப்பு வெறுப்புலாம் இருக்குடா. அதுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுறா. நீ ஒரு அளவுக்கு உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணலாம்டா. எல்லாத்தையும் சாதிக்கலான்னு பார்க்காது. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ராத்திரி முழுக்க அவ கூட தூங்கிட்டு வரதுல கொடுமடா. அம்மா நல்லா யோசிச்சு பார்க்க முடியாதுடா. இங்க பாரு, தொந்தரவு பண்ணாதடா.
தயவு செஞ்சு என்ன தூங்கு கச கசன்னு டேய் பேசிட்டு. டேய் 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 நீ இந்த அண்ணன் மேல இருக்கிற பாசம் அப்படிதான்ல. உன் அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து வாழணும்னு ஊரே ஆசைப்படுது. ஆனா உனக்கு அந்த ஆசையே இல்லைல்ல, அப்படிதான்ல. நாங்க 2 பேரும் பேசினா என்ன, பழகுனா என்ன, சேர்ந்து வாழ்ந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அப்படித்தானே நீ நினைக்கிற? சரிடா, சரி. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ சந்தோஷமா செய். நான் எதுவும் சொல்லல. டேய் என்ன இப்படி சென்டிமெண்டா பேசினா நான் சரின்னு சொல்லிடுறேன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, இதெல்லாம் நீ தங்கராஜ் மாமா கிட்டயும் இதே கண்ணி அண்ணன்கிட்டயும் வச்சுக்க, புரியுதா? என்கிட்டலாம் இது வேலைக்காகாது. இங்க பாரு, நான் படுத்து தூங்குறேன், தயவு செஞ்சு என்னை திருப்பி எழுப்பாரு, புரியுதா? டேய் 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 கொன்றுவேன். படுறா பேசவன்.